அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அந்த ஒரு ஹல்க்கு கூட மிகப்பெரிய சண்டையே முடிஞ்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பானா, அந்த யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவனை கையோடு கொண்டு போயிருப்பான். வாப்பா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு யங் மாஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட செக்டாருக்கு தான் போகிறான். எதுக்காக போகிறான்னா, அந்த இடத்துல தான் அந்த சீல் இருக்குது, அது எடுக்கிறதுக்காக போகிறான். ஒரு வழியாக அந்த இன்செக்டாருக்கு போய் சேர்ந்தாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா காவலாளிகள் ஏகப்பட்டது குவிஞ்சு கிடக்குறாங்க. என்னடா கோட்டையை இப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க, எப்படி உள்ளுக்குள்ளே போகிறது அப்படின்னு யோசிக்கிறான். கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்கும். அதான் அவன் போய் கேட்குறான் அவன்கிட்ட, தம்பி உள்ளுக்குள்ளே போக இன்னொரு வழி இருக்கணுமே, எங்கே அந்த வழியை சொல்லு அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறமா கொஞ்சம் அழுத்தி கேட்ட உடனே ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை சொல்லி அனுப்பிச்சிட்றான்ப்பா. இவங்களும் அந்த ஒரு வழி பக்கம் போகிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஈவில் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் ஹீரோ யோசிக்கிறான், நான் கேட்ட உடனே அவன் பதில் சொன்னப்போவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், பயப்புல ஏதோ பிளான் பண்ணுதுன்னு, இதுதான் நான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ நார்மல் பீப்புளால் இதில் நகர்ந்து போக முடியாது. ஆனால் நம்ம ஷாவ்தியா என்ன பண்ணுதுன்னா, இவனை சுற்றி ஒரு வளையம் மாதிரி போடுது, பாதுகாப்பு வளையம் மாதிரி போட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. இப்போ அந்த செக்டார் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் உள்ளுக்குள்ளேருந்து வரான்ப்பா. எப்போ பார்த்தாலும் பெரிய கதவை திறந்துக்கிட்டு வரதே அவனுக்கு வேலையாக போச்சு. ஆனால் வந்தவன் எல்லாரையுமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அது வரைக்கும் நல்ல விஷயம். இப்போ நம்ம ஹீரோ மேலே தான் நின்றுட்டு இருக்கான். அவன் பார்க்குறான், என்னடா இங்கே இருக்கவங்களாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். ஷாவ்தா என்ன சொல்லுது, இங்கே பாரு, இப்படியே நீ கீழே போனோன்னு வச்சுக்கோ, சாவு கன்ஃபார்ம், வெயிட் பண்ணு, டைம் வரும் பார்த்துக்கலாம் அப்படிங்குது. இப்போ ஹீரோக்கு என்ன கேள்வினா, எல்லாரும் வந்துட்டாங்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஷாவ்தியா மேலே கையை காட்டுது. என்னடா அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகணங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரகணம் ஆரம்பித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரெஷரை வெளியில் எடுக்கிறான். இப்போ ட்ரெஷர் வெளியில் வந்த உடனே நம்ம ஹீரோடைய சிம்பிள் இருக்குல்ல, அது ரியாக்ட் பண்ணுது. டேய் அதுதான்டா நம்ம தேடி வந்த ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராகிறாங்க. கண்ணெதிர்க்க இருந்த ஒன்றும் பண்ண முடியலையே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மேஷன் போடுறாங்கப்பா. அந்த ஃபார்மேஷனை எல்லாருமே சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிரகணம் டைமில் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எனர்ஜி அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஒரு சிம்பிளை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். ஆனால் இவங்க பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் வரதுல வேற லெவலில் இருக்குங்க. இந்த ஒரு எனர்ஜியை நம்ம ஹீரோயினால் சென்ஸ் பண்ண முடியுது. அவள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, ஆனால் அவளாலே சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ அவங்க ஒரு கிழமை இருக்குது, அந்த கிழமை என்ன சொல்லுது, ஆமாம் நானும் சென்ஸ் பண்ணேன், நம்ம வேணால் திரும்ப போய் அது என்னன்னு விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அது நம்ம வேலை கிடையாது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த ஒரு கிழவனுக்குமே இந்த ஒரு சீல் மேலே ஒரு கண்ணு இருக்குது, அது நம்ம போக பார்ப்போம். இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த ஒரு மவுண்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு முக்கியமான ஒரு இடம். காரணம் என்னென்னா, அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவாக அவள் சந்திச்சிருப்பா முதல்ல. ஏதோ ஒன்று மொத்தத்தில் அவங்களுக்குன்னு தனியான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அந்த ஒரு சீல்குள்ளே இருந்து பயங்கரமான எனர்ஜி வெளில வருதுங்க. ஒரு வழியாக சீல் பிரேக் ஆகிடுச்சு. இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, நம்ம சாதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவர் அது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவரால் எடுக்க முடியல. அதுக்குள்ளே இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி வெளியில் வருது. என்னடா அப்படின்னா, அந்த ஒரு ஆன்சஸ்டர் இருந்தார்ல, அவர் வெளியில் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும், இல்லைனா இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் நீ வாழற காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காகனா இருந்துட்டு போ, ஆனால் இப்போ யார் நீ, ஒன்றுமே இல்லை, உன்னெல்லாம் நாங்கள் விட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறானுங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அந்த மொத்த செக்டாரை சேர்ந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் இவனுங்க அட்டாக் வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக வேலை செய்யலை. அந்த ஒரு சீல் பார்த்தீங்கன்னா இவங்களோட மொத்த எனர்ஜியுமே உள்ளுக்குள்ளே இழுத்துடுச்சிங்க. ஒருத்தரோட எனர்ஜி இழுத்தா பரவாயில்ல, அங்கே இருக்க ஏகப்பட்ட பேரோட எனர்ஜி உள்ளுக்குள்ளே இழுக்கப்பட்டது. எனர்ஜி போனால் பரவாயில்ல, போய் தொலைன்னு விட்டுடலாம். ஒரு சில வீக்கான பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணு மாதிரி கரைஞ்சி அந்த ஒரு சிம்பிள்குள்ளே போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறானுங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு இன்னொரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி அங்கே அந்த டீமன் செக்டாரை சேர்ந்தவங்களும் வந்துட்டாங்கப்பா. அதான் அவனுங்க கேட்குறானுங்க, ஏன்டா இப்படி ஒரு ட்ரெஷரை மறைச்சி வச்சிருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி கலவரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த இன்செக்டாரை சேர்ந்த மாஸ்டர் என்ன சொல்கிறானா, எப்பா இது எங்கள் கிளானோட ட்ரெஷர், யாராவது இது மேலே ஆசைப்பட்டா நாங்கள் சும்மா விட மாட்டோம்
அப்படின்றான் அவன். இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு கிளான் அங்கே வந்து இறங்குமா. அதான் இவன் பார்க்குறான், டேய் நீயும் ஒருவன் எதிர்பார்க்கலடா அப்படிங்கிறான். ஆனால் வந்தவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாப்பா நீ போட்ட சத்தம் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது, யாரை தான் வராமல் இருப்பாங்க, மொத்தத்தில் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பிளான் என்னென்னா சண்டை போடணும், சண்டை போகிற கேப்பில் சான்ஸ் கிடைக்கும் போது அந்த ட்ரெஷரை எடுத்துடணும். இதுதான் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணானுங்க. சண்டை அப்படிங்கிறது போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கவுண்டி இருக்குல்ல, தா வாங் கவுண்டியில் 3 மேஜர் ஃபேமிலியுமே இந்த இடத்துல இருக்குது. இந்த 3 ஃபேமிலியோட ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த 3 பேர் எவனை அடிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் 3 பேர் அங்கே சண்டை போடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ அந்த டீமன் செக்டாரை சேர்ந்த பொண்ணு அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, இவங்க சண்டை போகிற அந்த கேப்பில் நம்ம போய் ட்ரெஷரை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அங்கே இருக்கவங்கள சும்மா இருப்பாங்களா, அங்கே 2 எல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்பட்டை வெளில எடுக்கிறாங்கப்பா. ரெண்டுமே வந்து ஹை கிளாஸ் பப்பட். இப்போ இந்த டீமன் செக்டார்லையுமே 2 எல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேம்மா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பப்பட் கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. எவனை அடிக்கிறான், எதுக்காக அடிக்கிறானே தெரியாமல் சண்டை போடுறாங்க. மொத்தத்தில் எல்லாருக்கும் ட்ரெஷர் வேணும். ஷாவுதியாவை கேட்குது, என்னடா இப்படி வெறித்தரமாக அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கே, எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், வெயிட் பண்ணு, நமக்கான சான்ஸ் கிடைக்கும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த 3 தலைங்க அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆள் என்ன சொல்கிறான், இன்பப்பட்டு சேர்ந்தவன், என்னடா நீங்கள் 2 பேர் சுத்தமாக இம்ப்ரூவே ஆகலையா, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க 2 பேருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஆனாலும் இந்த ஆள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ஆள் 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் வந்து ஒரு ப்ரொபோசல் தரேன், ஓகேவா, உங்கள் கிளானில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் என் கூட சேர்ந்து அந்த ஒரு சீலை உடைக்க ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெஷரை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்த உடனே யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. இவங்களுமே அவனை நம்பி உள்ளுக்குள்ளே இறங்குறாங்கப்பா. இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு சீலை உடைக்கலான்னு பார்க்குறாங்க. மறுபடியும் அது என்ன பண்ணுது, இவங்களோட மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அட என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பட்டுன்னு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே இறங்குவானா, யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.